ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வந்து சென்னைக்கு தான் போகிறோம். நானும் என்னோடய அக்காவும் தான் சென்னைக்கு போகிறோம். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நானும் என்னோடய அக்காவும் போர்டிங் பாயிண்ட் வந்துவிட்டோம். இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து சென்னை போகிறோம். இந்த பஸ் உண்மையாகவே சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இது வந்து புதுசாக விட்டுருப்பாங்க போல். நாங்கள் வந்து பஸ் ஏறினோடனே டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி கீழே தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு மேலே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால். அப்புறம் வந்து உள்ளே போனோடனே வாட்டர் பாட்டில் 2 கொடுத்தாங்க. அப்படின்னு நாங்களும் சீட்டில் வந்து படுத்தாச்சு. ஏறினோடனே நாங்கள் வந்து ஸ்லீப் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு. ஏன்னா நாங்கள் புக் பண்ணதே 10:20 அந்த மாதிரி தான். பஸ்ஸும் கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சு. எங்கள் அம்மா வந்து காசு கொடுத்தாங்களாமா. 40 ருபீஸ் கொடுத்ததை காமிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் வந்து நான் எதுக்கு இந்த சீன் போடுறேன்னு எனக்கே தெரியல. வீடியோ ஆன் பண்ணாலே ஒரு மாதிரி சீன் போட்டுட்டு முன்ன பின்ன இந்த வாட்டர் பாட்டிலாம் பார்க்காத அளவுக்கு சீன் போடுறேன். எனக்கே இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இந்த பஸ்ஸில் வந்து இந்த லைட் வந்து டச் பண்ணால் எரியிற மாதிரி இருந்துச்சா, அதை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடிட்டு இருந்தேன், சின்ன குழந்த மாதிரி. அப்படியே வந்து சரி போதும் அப்படி சொல்லிவிட்டு நானும் என்னோடய அக்காவும் தூங்கிட்டோம். அப்படியே அவள் வந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். நானும் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து ஒரு இடத்துல பெட்ரோல் பங்க்கில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. நான் மட்டும்தான் இறங்கி வாஷ்ரூம் போனேன். எங்கள் அக்கா நல்லா தூக்கும், சரி எப்போ வேணான்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இல்லை, ரொம்ப நேரம் ஆனதே எங்களுக்கு தெரியல. கிளம்பாக்கம் வந்ததே. அதுக்கப்புறம் தான் கிளம்பாக்கம் வந்து தான் எந்திரிச்சோம். எங்களோட ஸ்டாப் வந்து பெருங்களத்தூர். அங்கேருந்து தான் நாங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு போனோம். ஏன்னா அங்கேருந்து கொஞ்சம் பக்கம், அதனால் அப்படி நாங்கள் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டி வீட்டில் வந்து புரட்டாசி விரதம். அவங்க வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க. நான் வந்து கும்பிடக்கூடாது, அதனால் தள்ளி நின்று மட்டும் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் நேரத்தில் என்னோடய தங்கச்சிலாம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்க பண்ண வேலை இதுதான். இந்த பட்டாசை வந்து பிரித்து பார்த்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்குலாம் இல்லை. என்னோடய தம்பி, என் தங்கச்சி எல்லாருமே வந்து இது ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பெருசாக அந்த பட்டாசுலலாம் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத விட பயம் ரொம்பவே. அதனால் நான் இது வெடிக்க மாட்டேன். நமக்கு வந்து இந்த கம்பி மத்தாப்பு, அப்புறம் இந்த பாம்பு பட்டாசு, இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பட்டாசு வெடிக்கலாம். இதை விட என்னோடய ஃபஸ்ட்டு மாமாவோட பையன், அவன்லாம் பட்டாசுனாவே அப்படி தீபாவளி வர்றதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து பட்டாசுன்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த டைம் வந்து 3 பாக்ஸ் என்னமோ வந்துச்சு. அப்படியே பட்டாசு பாட்டு இந்த வீடியோ முடிஞ்சது காய்ஸ். பாய்.